அல்லேலூயா. லூக்கா எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 4:27 எடுத்து வாசிங்க. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பேச போகிற ஒரு நபரின் பெயர் நாகமான். எழுதி கொள்ளுங்க. என்ன பேர்? நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாகமான், நமன், நாமன் சொல்லுவாங்க. நாகமான். அதில் என்ன போட்டிருக்கு? அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில். இது பழைய ஏற்பாட்டில் நடந்தது. இது இயேசு போதனையாக சொல்கிறார். என்னது? அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலர்களுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரிய தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படி. இஸ்ரவேலில் நிறைய குஷ்டரோகிகள் இருந்தாங்க. இஸ்ரவேலில் இருக்கிறது தான் யார்? எலிசா. எலிசா எங்கே இருக்கார்? இஸ்ரவேலில் தான் இருக்கார். அங்கே நிறைய குஷ்டரோகிகள் இருக்காங்க. ஆனால் சொத்தப்படுத்தது யார்? பக்கத்து ஊரில், எதிரி ஊர் சீரியா ஊரில் இருக்கிற நாகமானுக்கு மட்டும்தான் யார் மூலமாக சுகம் கிடைச்சிது? எலிசா மூலமாய். யாருக்கு மட்டும்தான் குஷ்டரோகம் சுகமாச்சு? அவன் இஸ்ரவேலன் கிடையாது, சிரிய தேசத்தின். யாருன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 2. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையும் உள்ளவனாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். நாகமான் யாருன்னா சீரியா ராஜாவின் படைத்தலைவன். சீரியானா இப்போ இருக்க சிரிய தேசத்துடைய படைத்தலைவன். இஸ்ரவேலுக்கு எதிரான ஆள்கள். அந்த சீரிய ராஜாக்கு யார்? இவன் தான் படைத்தலைவன் தான். யார்? நாகமான். நாகமானால் தான் சீரிய தேசத்தில் ஒரு பெரிய என்ன போட்டிருக்கு? ரட்சிப்பு உண்டானது. அவன் பராக்கிரமசாலி. ஆனால் அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். இஸ்ரவேலில் எவ்வளோ குஷ்டரோகிகள் இருந்தாங்க. ஆனால் யாருக்கு சுகம் கிடைச்சிது? நாகமானுக்கு. சீரிய தேசம் பக்கத்து தேசத்தில் இருக்க எதிரி தேசத்தில் இருக்கிறவனுக்கு யார் மூலயமா சுகம் கிடைச்சது? எலிசா மூலயமா. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அவன் படைத்தலைவன், மகா பராக்கிரமசாலி. ஆனால் அவனுக்கு என்ன ஒரு நோய் இருந்தது? ரொம்ப நாளாக இருந்தது. திடீர்னு வரலாம். அவன் பிறவியிலிருந்து குஷ்டரோகம் இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கி நான் உங்ககிட்ட சின்ன விஷயத்தை தான் பேச போகிறேன். நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் மாறணுன்னா சில விஷயங்கள் அவன் பண்ணான். ஆமென். அவன் வாழ்க்கையில் அந்த குஷ்டரோகம் மாறினதுக்கு சில விஷயங்களை அவன் பண்ணான். அந்த விஷயங்களை பண்ணாதான் நம்ம வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், மாற்றம் வேணும்னா செய்தியை நல்லா கேளு. வறுமை மாறணும், துக்கம் மாறணும், கண்ணீர் மாறணும், பலவீனம் மாறணும், எல்லாமே மாறும். ஆனால் இவனுக்கும் மாறுச்சு. ஆனால் சில விஷயங்களை அவன் காது கொடுத்து கேட்டான். அல்லேலூயா. பாட்டு பாடுறதுனால மாறாது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பாட்டு பாடுறதுனால அவர் மகிமைப்படுவார். ஆனால் மாற்றங்கள் நமக்குள்ளேருந்து வெளியில் வரணும். அல்லேலூயா. அவர் எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. அதை பெற்றுக்கொள்ள தான் தாமதமாகுது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சிலுவையில் எனக்காக யாவையும் செய்து முடித்திட்டார். சாத்தான் அங்கேயே சாவடிச்சிட்டார். சர்பத்தை அடித்து பாதாளத்துக்கு தள்ளி போட்டார். இப்போது வெற்றியை நான் எடுக்கணும். அதை எடுக்கிறதுக்கு தான் என்ன ஆகுது? ஒரு சிலருக்கு 20 வருஷம் ஆகுது, 30 வருஷம் ஆகுது, சில 40, 80 வருஷம் வரைக்கும் நம்ம போராடின்னு இருக்கிறோம் அந்த வெற்றியை எடுக்க. ஆனால் இவன் யார்? நாகமான், சீரிய தேசத்தின் ராஜாவின் படைத்தளபதி, படைத்தலைவன். ஆனால் மகா பராக்கிரமசாலி. அவனை எதிர்கொண்டு மேற்கொள்ளவே முடியாது. ஆனால் அவனுக்கு என்ன நோய்? குஷ்டரோகம். அல்லேலூயா. இந்த குஷ்டரோகத்துலேருந்து அவனுக்கு ஒரு நல்ல சுகத்தை யார் மூலயமா கிடைக்குதுன்னா எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக கிடைக்குது. இப்போ அவன் உடம்புல ஒரு மாற்றம் உண்டாகுது. அந்த மாற்றம் உண்டாக அவன் சில விஷயங்களை பண்ணுறான்.
இப்போ நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்களை உண்டு பண்ணோன்னா நம்மளும் சில விஷயங்களை பண்ணியே ஆகணும். அல்லேலூயா. 2வது வசனம் வாசிங்க. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். இது எப்படிங்க? சீரியா தேசம் போய் இஸ்ரவேலில் போர் கொண்டு அங்கேருந்து கொஞ்சம் பேர் எத்தனை வந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு தான் அடிமை பெண்ணு தான் போட்டுருவாங்க, பேர் கிடையாது. அந்த அடிமை பெண் யாருக்கு பணிவிடைக்காரியாக இருந்தால்? இவளுடைய மனைவிக்கு வெங்காயம் அறியிறது பூண்டு உரிக்கிற வேலை யார் செஞ்சுன்னு இருக்கா? பணிவிடைக்கார. இவ்வளோ எப்படி எடுத்துன்னு வந்திருக்காங்க? அடிமை பெண். அடிமை பெண்ணா அந்த தேசத்துலேருந்து எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க. இவர் போய் போர் முடித்து கொஞ்சம் பேர் கூட்டின்னு பிடிச்சின்னு வந்திருக்காரு. அதில் ஒருத்தர் யார்? அந்த அடிமை பெண். அல்லேலூயா. 3வது வாசிங்க. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். நல்லா யோசிச்சுங்க. நானாக தான் சொல்லியிருக்க மாட்டேன். இவளை எப்படி பிடிச்சின்னு வந்திருக்கிறாங்க? அடிமையாக பிடிச்சின்னு வந்தவர் யார்? நாகமான் தான். அவர் படை தளபதி போய் பிடிச்சின்னு வந்து வீட்டில் ஒரு ஆளாக வச்சுருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு அம்மா கிட்ட என்ன சொல்கிறேன்? எங்கள் தேசத்துக்கு போ, எங்கள் தேசத்தில் யார் இருக்கிறா? ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் உனக்கு இவருக்கு சுகமாக்குவான். அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க பார்க்கக்கூடாது, சுவிசேஷத்தை கரெக்டாக சொல்லணும். அல்லேலூயா. நான் 5 விஷயத்தை எடுத்துன்னு வந்திருக்கேன் அவனுடைய சுகத்தில். முதலாவது ப்ளே பண்ணுறது இந்த பொண்ணு தான். ஒரு வேளை அந்த பொண்ணு இந்த வார்த்தையை சொல்லனா அவன் வாழ்க்கை முழுவதும் அந்த சுகம் கிடச்சிருக்குமா? நம்ம நிறைய விஷயத்தில் நான் இப்படின்னு தான் அப்படியே நீங்கள் ஒரு கோடு போட்டுறீங்க. இல்லை, உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உன்னை கொண்டு அற்புதத்தை செய்வார். நீ படிச்சிருக்கிற படிக்கல, அழகு இருக்குது அழகு இல்லை, படிப்பு இருக்குது படிப்பு இல்லை, அதெல்லாம் மேட்ரு இல்லை. அவர் நினச்சா செய்வார். அல்லேலூயா. வந்தது அடிமை, வீட்டில் வேலைக்கு. ஆனால் என்ன சொல்கிறார் ஓனர்கிட்ட? இவர் போய் எங்கள் ஊரில் இருக்கிற தீர்க்கதரிசியை பார்த்தா சுகம் கிடைக்கும். இப்போ பாருங்களேன், ஒரு கால்வலி வந்துட்டோம், நம்ம டக்குன்னு ஒரு 20 டாக்டரை சொல்லுவோம், 20 கை வைத்தியத்தை சொல்லுவோம். ஆனால் ஃபஸ்ட்டில் எதுவுமே வராது. ஜபம் வராது. இந்த டாக்டரை போய் பாரு, அவர் இப்படிலாம் பண்ணி காலை அப்படியே மாற்றி கொடுத்துருவார். ஆனால் அந்த அடிமை பெண் சொன்னான், என் தேசத்தில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட போனால் ஆண்டவனுக்கு சுகம் கிடைக்கும். அவருடைய சுகத்தில் அற்புதத்தில் ஃபஸ்ட்டு நான் வச்சுருக்கிறது அந்த அடிமை பெண் தான். அல்லேலூயா. அடிமை பெண்ணுடைய ஆலோசனை எழுதிங்க. அடிமை பெண்ணுடைய சில நேரத்தில் உங்களை ஒரு இடத்துல வச்சுருக்காருன்னு ஒரு காரணம் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும், புதிய சீயோன் சபைன்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து பாரு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், புதிய சீயோன் சபைன்னு ஒன்று இருக்குது, வந்து பாரு, சுகம். வாயே வராத, வாயே இந்த டாக்டர்கிட்ட போயிடுன்னு மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அதுக்கு அட்ரஸ் வேறு கொடுப்போம், அவர் எந்த டைமில் இருப்பார், எப்படி இருப்பார், எவ்வளோ வாங்குவார் முதல் கொண்டு சொல்லுவோம் சபைக்கு. ஏன்னா விசுவாசம் யார்கிட்ட இல்லை? இப்போது யார்கிட்ட இல்லை? நம்மக்கிட்டேயே. ஆனால் அந்த அடிமை பெண்ணுக்கு என்ன இருந்தது? விசுவாசம் ஆழமாக இருந்தது. என்னை அடிமையாக வைத்திருந்தாலும் அவனுக்கு என்ன வேணும்? படைத்தலைவன். அவன் குஷ்டரோகத்தோடு இருக்கிறான். நான் நினைக்கிறேன் அவன் சட்டையெல்லாம் வாஷ் பண்ணும் ரத்தத்தை பார்த்துருப்பா போல். அதனால் சுகம் அவனுக்கு. அவளுக்கு இருந்த விசுவாசம். அவள் சொல்கிறா, என் தீர்க்கதரிசிக்கிட்ட போய் பாரு, சுகம் உண்டாகும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், புதிய சீயோன் சபைக்கு வா, சுகம் உண்டாகும். அல்லேலூயா. 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். இந்த அற்புதத்தில் மாற்றத்தில் ஃபஸ்ட்டு எதை சொன்ன? அடிமை பெண்ணுடைய ஆலோசனை, இல்லைன்னா விசுவாசம், எப்படி வேணால் சொல்லலாம். ஆலோசனை தான். அவள் என்ன சொல்கிறா? ஆலோசனை சொல்கிறா. உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு யாருன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னா, நான் சொல்ல கடன் பாரத்தை சொல்ல, பாவத்தில் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லணும்?
ஏசப்பாவை நம்புன்னு ஆலோசனை சொல்லணும். எங்கே ஒரு சபை இருக்கோ அங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்போ தான் அந்த விடுதலை உண்டாகும். ஆமென். அந்த அடிமை பெண்ணுடைய வேலை என்னது? அதோடு அவளை பற்றி எங்கேயுமே வராது. அந்த 2வது வசனத்தோட அவள் சாப்டரு முடிஞ்சிச்சு. உங்கள் வேலை சில இடத்துல மட்டும்தான் இருக்கும். அந்த வேலையை முடித்தோடனே நீங்கள் அடுத்த வேலைக்கு போயிடணும். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை கொடுத்துருப்பார். அந்தந்த ஊழியத்தை கரெக்டாக செய்யணும். ஆமென். அதனால தான் நாகம்மானுக்கு சுகம் கிடைத்தது. முதலாவது ஸ்டார்ட் ஆனது அடிமை பெண். 2வது அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், இவ சொன்னதை போய் சொல்கிறாங்க. அப்போ அவன் ஓகேன்றான். ராஜாக்கே போய் சொல்லிடுறாங்க. யார்கிட்ட? சீரிய தேசத்துடைய ராஜாக்கிட்டே போய் இன்ஃபர்மேஷன் போயிடுது. அப்போ 2வது என்னன்னா, நாகம்மான் செவி கொடுத்தான். இன்றைக்கி பிரச்சனை என்ன தெரியுங்களா? நம்மக்கிட்ட யாருன்னா வந்து இந்த மாதிரி சொன்னால் நம்ம செவியை கொடுப்போன்றீங்க. சண்டே ஆனால் வார்த்தை வருது, செவி கொடுக்குறோம்? இல்லை. இந்த 1 hour டைம் போனால் போதும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அந்த காலத்தில் தீர்க்கதரிசியை வச்சு தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். நியாயாதிபதிகளை வைத்து ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். ஏன்னா அவர் மேலேருந்து கீழே வரல. எப்போ மனுக்குமாரனை கீழே இறக்கி மனுக்குமாரன் இறந்து மேலே போனாரோ, இப்போ யாரு கூட நம்ம கூட இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார். அவர் செயல்படுவார். அப்போ இப்போ யாருடைய வார்த்தையை கேட்கணும் சொல்லுங்களேன்? பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தையை, பிரசங்கத்தை செவி கொடுக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், செவி கொடு, தூங்காத. அல்லேலூயா. இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி நம்ம எங்கெங்கேயோ போய் இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான்னு போவோம். தயவுசெய்து போகாதீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், எந்த தீர்க்கதரிசியும் போகாதீங்க. எந்த தீர்க்க தரிசனத்தையும் நம்பாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு பேசுவார். ஆமென். லூக்கா 10:19 எடுங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு, யாருக்குங்க? உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை. என்னடா இப்படி போதகம் பண்ணுறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. போகிற இடத்துலலாம் தலையை கொடுக்காதீங்க. அல்லேலூயா. நம்ம சபையில் நம்ம பாசமாக என்கிட்ட ஜெபம் பண்ணிங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. போகிற இடத்துலலாம் க்யூவில் நிற்காதீங்க. அப்போ இந்த வசனம் பொய்யாயிடும். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நான் எந்த ஊழியத்தையும் தவறாக பேசலை, எந்த ஊழியத்தையும் தாக்கி பேசலை. எல்லாம் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செயல்படட்டும். நியாய தீர்ப்பு நாள் அவங்க பதில் கொடுக்கட்டும். எந்த தீர்க்க தரிசியை நோக்கி ஓடாதீங்க. அல்லேலூயா. நிறைய குடும்பங்கள் தீர்க்க தரிசனத்தை நோக்கி ஓடி இழந்து போய் நிற்குது. அல்லேலூயா. என் சபைக்கு போதிக்க வேண்டியதை நான் போதிச்சுட்டு போயிடுவேன். கேட்கதும் கேட்காதும் உங்கள் இஷ்டம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், யாரையும் நம்பி ஓடாத. நீ முழங்கால் போடு, கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் செய்வார். அல்லேலூயா. நீ வார்த்தையை கடைப்பிடிக்கலாம், எவ்வளோ பெரிய பரிசுத்தவான் கை வச்சாலும் நடக்காது. ஃபஸ்ட்டு யார் சுத்தமாகணும்? நான் சுத்தமாகணும். அல்லேலூயா. அடிமை பெண் சொல்கிறா, விசுவாசத்தோடு சொல்கிறா, ஏன் தீர்க்கதரிசிக்கிட்டப்போ உனக்கு சுகம் உண்டாகும்னு. அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்துட்டான். இன்றைக்கு நம்ம இங்கே போதிக்கிற எல்லா வார்த்தைக்கும் நீங்கள் செவி கொடுங்க, உங்கள் வாழ்க்கையில் சுகம் உண்டாகும். அல்லேலூயா. வாழ்க்கையில் சுகம் உண்டானா ஃபஸ்ட்டு செவியை சாய்க்கணும். யார் சொல்கிறா? அடிமை பெண்ணு சொல்கிறானா, சின்ன பையன் சொல்கிறானா, பெரியவன் சொல்கிறானான்னு கேட்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது ஆமேன்னு சொல்லிடணும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்ம செவி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அற்புதத்துக்கு உள்ளே போயிடுவீங்க. அல்லேலூயா. சர்ப்பத்தை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் பாஸ்டருக்கு அதிகாரம் கொடுத்துருக்குன்னு போட்டிருக்கா? தீர்க்கதரிசிகளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குன்னு போட்டிருக்கா? இல்லை. யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்குது? இயேசுவுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அதிகாரம் உண்டு. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எந்த சூனியமோ எந்த மந்திரமோ உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்குது?
அடுத்த வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிஷா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். ஆமாங்க, அவனுக்கு என்ன டவுட் வந்துச்சு? இஸ்ரவேலினுடைய ராஜாவுக்கு ஒரு படைத்தலைவன் வந்து நம்மகிட்ட வரானா என்ன விஷயம்? வேவு பார்க்கவோ சூழ்ச்சியா வந்து என்னை அட்டாக் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. நம்ம தலைவர் இப்போ எப்படி எங்கே கிளம்பிட்டாரு? தீர்க்கதரிசிக்கிட்ட யார் கிளம்பிட்டா? மூன்றாவது விஷயம் பண்ணுறான், கீழ்ப்படுகிறான். வார்த்தைக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரெண்டாவது கீழ்ப்படியணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், கீழ்ப்படிஞ்சிங்க. அல்லேலூயா. கீழ்ப்படியலைன்னா சுகம், கீழ்ப்படியலைன்னா மாற்றம் கிடைக்காது. அல்லேலூயா. சின்ன பெண்ணு சொன்னால் செவியை கொடுத்தான், ரெண்டாவது லெட்டர் போகுது, மூன்றாவது என்ன பண்ணுறான், ரதத்தை பூட்டுறா. நம்ம நேராக இப்போ யாரை பார்ப்போம்? எலிசாவை பார்ப்போம். போய் நின்றுறான். இன்றைக்கி நம்மக்கிட்ட கீழ்ப்படிதல் தான் இல்லை, விசுவாசிங்கிட்ட. உங்களை சொல்ல கீழ்ப்படிதல் இல்லை. ஏன் சுகம் இல்லை? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் வந்து நிறைய காரியங்கள் கர்த்தர் மாற்றங்களை கொடுக்கல? வார்த்தையை கேட்குறோம், வார்த்தையாகவே இருக்குது. எத்தனை பேர் டைரியில் எழுதுறத வீட்டில் போய் பார்க்குறோம்? இல்லை. வார்த்தையோடு ட்ராவல் பண்ணணும். ஆமென். வார்த்தையோடு பிரயாணிக்கணும். வார்த்தை உங்களோடு பேசும். அந்த ராஜா இந்த ராஜாவுக்கு என்ன கொடுத்தாரு? வார்த்தையை தான் எழுதி கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு ஆள், என் படைத்தலைவன் அங்கே வருவான், உன் தேசத்தில் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு கூட போடல. அவன் வருவான், அவனுக்கு சுகத்தை கொடுத்து திருப்பி அனுப்பிடுன்னு. அவனுக்கு பயம் வந்து சட்டையெல்லாம் கிழிச்சிட்டான், கிழிச்சிட்டு உட்காந்துக்கிறான். ஏன்டா என்ன வந்து கொலை பண்ண வரேன்னு. ஆனால் எலிசாக்கு இந்த விஷயம் போது, 10 மைல் தாண்டி இருக்கிறவருக்கு போது. அவன் என்ன சொல்கிறான்? ராஜா என்கிட்ட அனுப்பு, அவனுக்கு நான் பார்த்துக்கிறேன் அனுப்புன்றான். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். இதில் கூட பார்த்தீங்களா, தீர்க்கதரிசி வெளியிலலாம் வரல. வந்தாரா? அவர் வெளியிலேயே நிற்க வச்சிட்டார். எங்கே? வாசப்படியில். இன்னைக்கு கூட நிறைய பேரை மீட் கூட பண்ண முடியல, எல்லாம் பிஸியாக தான் இருக்கிறாங்க. இது அந்த காலத்துலேயே இருந்துக்கிறாங்க போல். எலிசா என்ன பண்ணுறாரு? நீ போயிட்டு 7 முறை ஸ்நானம் பண்ணிட்டு போ உனக்கு. ஏங்க, இவன் ஒரு படைத்தலைவனுங்க, ஒரு தேசத்துடைய படைத்தலைவனை ஒரு பெண்ணுடைய சின்ன ஆலோசனையை கேட்டு தான் வந்துக்கிறான். இது வரைக்கும் யார் ஆலோசனை? வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுடைய ஆலோசனை கேட்டு அடுத்த கண்ட்ரிக்கு வந்துட்டான். எங்கே போர் தொடுக்கிற கண்ட்ரிக்கு வந்துட்டான். வந்து நின்னவனே ராஜாவும் சொல்லிட்டான், இங்கே இல்லை இன்னொரு இடத்துக்கு போகணும். இன்னொரு இடத்துக்கு வந்து நிற்கிறான். அவன் வெளியில் கூட வரல. நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம் சொல்லுங்களேன்? டாக்டர் 10 நிமிஷம் லேட்டானாவே சண்டை போட்டு, நீ இல்லைனா எனக்கு இன்னொரு, நீ மட்டுமாடா இருக்கிற உலகத்தில், நான் போய் வேறு இடத்துல பார்த்துக்கிறேன். ஆனால் அவன் அங்கே போய் எலிசா வாசலில் நிற்கிறான். எலிசா என்ன சொல்கிறான்? வெளியில் கூட வரல, ஆள் அனுப்பி போகிற வழியில் யோர்தான் ஒன்று இருக்கும், அங்கே போயிட்டு 7 முறை முழுங்கிட்டு வீட்டுக்கு போ சுகன்றான். அல்லேலூயா. நானாக தான் வீட்டுக்கு வந்துட்டுருப்பேன். அல்லேலூயா. வரும்போதே ஒரு பிரியாணியை சாப்பிட்டு சுகமாவது ஏதாவது வீட்டுக்கு நம்ம வந்துடுவோம். ஆனால் அவன் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். சின்ன பொண்ணு சொல்லலாம் கேட்கல. அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்து இந்த பொண்ணு சொன்னால் சுகம் உண்டாகும்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். இப்போ நம்மளுக்கும் அப்படி தானே? பாஸ்டர்கிட்ட வந்து தடவி விட்டாதான் சொல்லுங்களேன் சுகம் கிடைக்கும்னு நம்பிக்கை. இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோம், போயிட்டு அவர் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணால் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். இல்லைன்னா எல்லாரும் யாருமே போகாத மாதிரியே பார்க்குறீங்களே. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நறுக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷனை குத்தினோடனே ஒரு திருப்திப்பா, இப்போ இன்னும் எனக்கு
சுகம் கிடச்சிச்சு, வீட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி தான் ஊழியக்காரர்கிட்ட போனவுடனே தலையில் கையை வச்சு நல்லா 4 தள்ளு தள்ளி 4 பேர் இடிச்சு கீழே தள்ளி விட்டவுடனே சொல்லுங்களேன், சுகம் கிடச்சிச்சு. அப்பா இவர்கிட்ட தான் இனிமேல் போனோம். அதுதான் அவனும் நினைக்கிறான். ஆனால் அவன் என்ன பண்ணான், எலிசா என்ன பண்ணான், உள்ளே தான் இருந்தான், இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறான். நீ போயிட்டு, இவனுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், நான் ஏன் கடல் கடந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கணும், வீட்டிலையே அதை சொல்லியிருக்கலாமே, எண்ணங்கள் வரும்ல. ஆனால் அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. அவன் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கைகளால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள்ளே நினைத்திருந்தேன். அடுத்த வசனம், நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். ஏற்கனவே டென்ஷனில் இருக்கிறான். ரெண்டாவது அவனுக்கு என்ன கோவம்னா, உன் ஊரில் இருக்கிற தண்ணீரோட என் ஊரில் இதை விட 2 நதி சொல்லும் பார்த்துக்கிறீங்களா. இந்த டாக்டரோட 2 டாக்டர் அவன் சூப்பராக இருப்பான். அதே தான் அங்கேயே நடக்குது. இதை விட 2 நல்ல நதி எங்கள் ஊரில் இருக்குதுன்னு கோவம். ஃபஸ்ட்டு என்னது, கடுங்கோவம். இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, உக்கிரவம். சுகம் கிடைக்கலன்னா சில நேரத்தில் கர்த்தர் உங்கள் விஷயத்தை எல்லாத்தையும் இறக்குவார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உன்னுடைய பிபியெல்லாம் இறக்குனா தான் சுகம் உண்டு. ஆமென். நான் நினைக்கிறேன் ஏசப்பா அங்கே பிபியை இறக்கி விட்டுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அவனுக்கு மேலேந்துக்கிறான். நம்மளுக்கு அப்படியே கண்ணெல்லாம் ரெட்டாகிடும் பாருங்களேன். ஒரு 5 நிமிஷம் லேட்டாக யாருன்னா நம்மளை நிற்க வச்சுட்டா சொல்லுங்களேன், வீட்டில் வைக்க வேண்டிய சாவியை வைக்காமல் போயிட்டா என்ன ஆகிடும், கோவம் 180, 200, 220 வரைக்கும் போயிட்டு தான் அப்புறமா பொறுமையாக டவுன் ஆகும். அல்லேலூயா. அவனுக்கு இருந்த கோவமும் உக்கிரமும் தலை விரித்து ஆடுது. சொல்கிறான், எங்கள் ஊரில் இருக்கிற தண்ணியோட யோர்தான்னா பெரிய தண்ணியான்னு சொல்லிட்டு உக்கிரத்தோடு இருக்கிறான். 4வது நோட் பண்ணிங்க, இதுவும் ஒரு வெளியாள், இவங்கிட்ட இல்லை. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்ன, அடிமை பெண் ஆலோசனை. 2வது செவி கொடுத்தான். 3வது கீழ்ப்படிந்தான். அடுத்த வசனம் வாசிங்க. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும்போது அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். இப்போ 4வது ஆள் நான் யாரை பார்க்குறேன்னா, அவன் வேலைக்காரனுடைய ஆலோசனைங்க. அல்லேலூயா. நம்ம கூட இருந்தே நிறைய பேர் ஏற்றி விடுவாங்க, இருக்கிறாங்களா இல்லையா? அல்லேலூயா. கூட இருந்து ஏற்றி விடுவாங்க. இவ்வளோ நேரம் வந்துட்ட, இதுக்கப்புறமா நடக்கும், வா போயிடலான்னுவாங்க. இத்தனை மாதம் சபைக்கு வர ஒன்றும் நடக்கலை, வேறு சபைக்கு போயிடலாம், மற்றதெல்லாம் நீங்களே போட்டுங்க. அல்லேலூயா. ஒரு வேளை அந்த ஆலோசனை தப்பாக இருந்தால் அவனுக்கு சுகம் கிடச்சிருக்காது. ஊழியக்காரனுடைய அந்த உடன் ஊழியனுடைய வேலைக்காரனுடைய ஆலோசனை கரெக்டாக இருந்தது. அவன் பெரிய விஷயத்தை பண்ண சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப, செஞ்சிருப்ப. அவன் சின்னதாக என்ன சொல்கிறான், போயிட்டு முக்கிட்டு போயிடுன்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம விஷயத்தில் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். ஒருத்தன் வந்து எதனா சொன்னவனே என்ன ஆகிடுது, இப்படி சொல்லுங்களேன். அது வரைக்கும் ஆண்டவர் மேலே ஃபெய்த்து கரெக்டாக இருக்கும். ஒருத்தன் வந்து சொல்லுவான், என்ன எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுற அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே சொல்லுங்கள், அடுத்த 1 மாதத்துக்கு எதுவுமே இருக்காது. இல்லை, அவன் கூட இருக்கவன் ஆலோசனை கரெக்டாக கொடுக்குறான். பெரிய விஷயத்தை பண்ண சொல்லினா பண்ணியிருப்பான். அவர் சொல்கிறது சின்ன விஷயம். உடன் ஊழியனுடைய ஆலோசனை. சில நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு மனிதர்களை ஏற்படுத்துவார். அல்லேலூயா. அவருடைய ஆலோசனைகளை தட்டாதீங்க. அல்லேலூயா. அது சின்னவன் பெரியவன் இல்லை, கர்த்தர் சரியான நேரத்தில் ஆலோசனையை கொடுப்பார். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் இந்த நேரத்தில் வார்த்தையினால் மட்டும்தான் பேச முடியும். அல்லேலூயா. எந்த மனிதனையும் நம்பாதீங்க. கர்த்தர் வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவார். இதை செய்யலாமா வேணாமான்னு தீர்க்கமாய் பேசுவார். நீங்கள் டைரெக்டாக போய் பண்ணுங்கள். 4வது என்ன சொன்னேன், உடன் ஊழியனுடைய ஆலோசனை. கடைசி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். அடுத்த வசனம் வாசிங்க.
அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானின் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான். எல்லாம் காங்கில தட்டுங்க. அவன் சுத்தமானான். 7 தடவைங்க. லாஸ்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, நாகமான் செயல்படுத்தினான். நம்மக்கிட்ட அதுதான் பிரச்சனையாக இருக்குது. கேட்குறோம், கீழ்ப்படுகிறோம், ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே இல்லை, செயல்படுத்துறதே இல்லை. அவன் சொன்னதை உடனே என்ன பண்ணிட்டான், ஃபஸ்ட் வாட்டி முழுங்குறான், வெளியில் வரான், ஒன்றும் நடக்கலை. 2, 3, 4, 5, 6, 7வது வாட்டி வெளியில் வரான். சிறு குழந்தையின் மாம்சம் போல மாறி அவன் சுத்தமானான். சுகம் உண்டாகணும், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகணும்னா வார்த்தையை கேட்கணும், செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணும், செயல்படுத்தணும். அல்லேலூயா. இந்த 3ம் இருக்கும்போது தான் அந்த சுகம் உண்டாகும், அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அவர் போய் என்ன சொன்னார், கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள்னு சொன்னார். நிரப்பின பிறகு தான் சுகம், அங்கே மாற்றங்கள் உண்டாச்சு. நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, கர்த்தர் எனக்கு வானத்துலேருந்து கூரிய பிச்சின்னு மொத்தத்தையும் கொட்டி, நான் அப்படி கொட்ட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறாரு. ஆனால் நீ செய்ய வேண்டியதை நம்ம செய்தே ஆக வேண்டிய. நாளெல்லாம் வீணடிச்சுட்டு கர்த்தர் உன்னை உயர்த்தவே மாட்டார். ஆடு மேய்க்கும் போதே அவன் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிட்டான். எதுக்கு? எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் அடிக்கிறதுக்கு அவனுக்கு தயாரான நிலைமையில் இருந்தான். அதனால தான் கோலியாத்து பெருசாக நிற்கும் போது அவனுக்கு சின்னதாக தெரிஞ்சுது. இன்றைக்கி நமக்கு எல்லா கோலியாத்தும் பெருசாக தெரியுது. ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இல்லை, செயல்படுத்த தைரியம் இல்லை. அல்லேலூயா. வார்த்தையை கேட்குறோம், கீழ்ப்படுகிறோம், ஆனால் செயல்படுத்துறதுக்கு பயம். ஆனால் அவன் 6 வாட்டி இல்லை, 7வது வாட்டியும் முழுகிறான், திருப்பியும் மேலே வரான், சுத்தமாய் மாற்றப்படுகிறான். அல்லேலூயா. எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு அடிமை பெண்ணுடைய சின்ன ஆலோசனை. அல்லேலூயா. சபையில் கர்த்தர் வார்த்தையின் மூலம் சில்ல ஆலோசனை கொடுப்பாரு. அந்த ஆலோசனையை பிடிச்சிட்டு மேலே போயின்னே இருங்க. அல்லேலூயா. அந்த ஆலோசனை அவன் கேட்காம தட்டியிருந்தானா அவனுக்கு கடைசி வரைக்கும் வாழ்க்கை முழுவதும் குஷ்டரோகியாய் இறந்திருப்பான். ஆனால் கர்த்தர் அந்த அவனுடைய நாகமான் அந்த சிறுப்பு அடிமை பெண்ணுடைய வார்த்தையை கேட்டதுனால சுகம் பெற்றான். அல்லேலூயா. அவனுடைய சருமம் மாறியது. நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன், அவனுடைய சருமம் மாறியது. அல்லேலூயா. அதனால தான் அங்கே எங்கேயுமே சுகம்னு இருக்காது, சுத்தமானான். அந்த லூக்கால வாசிக்கும் போது என்ன போட்டிருக்கோம், சுத்தமானான். தோலை கர்த்தரை சுத்தப்படுத்துகிற. நம்ம பார்வைக்கு தான் அது குஷ்டம், அவருடைய பார்வைக்கு சும்மா சுத்தப்படுத்தினாவே அங்கே புதுசாகிடும். அல்லேலூயா. இப்போ 5 விஷயங்களை நாகமான் அவனுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை நடக்க அவன் அர்ப்பணித்தான். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அற்புதங்கள் நடக்கணும், இந்த விஷயங்கள்லாம் அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. வார்த்தையை செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணும், செயல்படுத்தணும். 2 விஷயங்களை நான் சொல்லிவிட்டு முடிச்சிடறேன். அடுத்த வசனம் வாசிங்களேன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவன் சுகம் பெற்றான், ஆனால் அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணுறான். 15 வாசிங்க. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். ஏங்க, சுகம் பெற்றுச்சு, அவன் வேறு ஊருக்காரன். நான் இப்படி சொல்கிறேன், அவன் ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவன் வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவன் கிறிஸ்தவத்தில் விடுதலை கிடைச்சவொடனே அவன் போயிருக்கணும். ஆனால் எலிசா கிட்ட திருப்பியும் வரான். திருப்பியும் எலிசா வீட்டுக்கு போய்ட்டு என்ன சொல்கிறான், வேறு தேவனே, இஸ்ரவேலின் தேவன் தான் தெய்வம் என்பதை நான் அறிவேன்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற காணிக்கையை தூக்கி நம்மளும் இன்றைக்கி பண்ணுறோம்ல. என்ன பண்ணுறோம், சுகம் கிடைச்சா 10 சேரு, சுகம் கிடைக்கலனா 5 சேரு. அல்லேலூயா. ஏசப்பா காசு வாங்கி சுகம் தரவர் இல்லை. பக்கத்தில் தட்டி சுங்க, அவர் இலவசமாக எல்லாவற்றையும் தருவார். எங்கேயும் ஏமாந்து போகாதீங்க. அல்லேலூயா. சபையில் காணிக்கை பற்றி நான் பேசுகிறதே இல்லை. கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். என்னது, உங்களை கொண்டு இந்த ஊழியத்துக்கு தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. பயமூர்த்தி ஊழியம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ கொடுத்தா தான் உனக்கு ஆசீர்வாதம் சொன்னால் அது பொய் போதும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ செலவிடு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை போஷிப்பார். அல்லேலூயா.
இப்போ என்ன பண்ணிட்டான் இவன், காணிக்கையை கொடுக்குறான். அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கு அவன் நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். கிளம்பிடு. அவனுக்கு என்னன்னா, எலிசாக்கு வெளியூருக்காரன் வந்து சுகத்தை பெற்றுன்னு போயிட்டான். அவங்ககிட்ட இந்த காசை வாங்கிட்டோன்னு வச்சுங்க காணிக்கன்னு, ஊரெல்லாம் என்ன பரவிடும், அவன் ஒரு மந்திரவாதி, காசு கொடுத்தா. அல்லேலூயா. நான் யாரையும் சொல்லலை, நான் பைபிளில் இருக்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லு, எங்கேயும் போய் ஏமாந்துடாத. சர்பத்தையும் தேள்களை மிதிக்கவும் சகல சத்ருவின் வல்லமையை மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் உண்டுன்னு பக்கத்தில் தட்டி சொல்ல. உனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. எந்த ஊழியக்காரனையோ எந்த ஊழியத்தையோ நம்பி வாழாதீங்க. போங்க வாங்க, நல்லது, நான் வேணான்னு சொல்லலை. எந்த ஊழியக்காரனும் உனக்கு சுகத்தை தர முடியாது ஆண்டவரை தவிர. அல்லேலூயா. எந்த ஊழியமும் உனக்கு சுகத்தை தர முடியாது ஆண்டவரை தவிர. அல்லேலூயா. அவர் மட்டும்தான் சுகத்தை தர முடியும். ஆமேன். நாங்கள் எல்லாம் போஸ்ட் மாஸ்டர் தான், வாங்கிறத கொடுக்க தான் முடியும். ஆனால் சுகம் யார்கிட்டேருந்து வரும், பலன் யார்கிட்டேருந்து வரும், அவர்கிட்டேருந்து மட்டும்தான் வரும். அதனால தான் அவன் சொல்லிட்டான், எலிசா உன்னுடைய காணிக்கை நான் வாங்க இங்கே இல்லை. அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஒரே ஒரு விஷயத்தை நான் அதில் சொல்லிடுறேன். 5வது தான் நாகமான் செயல்படுத்தினான். அதுக்கு அடுத்தது பின்னாடி படிச்சுட்டே வந்தீங்கன்னா எலிசாவுக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பார். அவர் பேர் கேயாசி. யார் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். யார் மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அடிமை பெண் மாதிரியும் இருக்கணும், அவன் கூட இருந்த ஒரு உடன் ஊழியர் மாதிரி இருக்கணும். ஆனால் யார் மாதிரி இருக்கக்கூடாதுன்னா கேயாசி மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கேயாசி மாதிரி இருக்கக்கூடாது. குயிக்காக வாசிங்கன்னா வாசிச்சிருங்களேன் அந்த காரியத்தை. அப்பொழுது அந்த 17 நான் சொல்லிடுறேன், இதெல்லாம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நாகமானை குறித்து வாசிக்கும் போது எனக்கு ஆசையாக இருந்தது. அவன் ஒரு புறஜாதியான ஆள், இயேசுவை பற்றி தெரியாது, அந்த நாட்டை அடித்து உலையில் போடுறவன். சுகம் கிடச்சவனை என்ன சொல்லிட்டான், இவர் தான் மெய்யான தெய்வம்னு. காணிக்கை இப்போ யார் வாங்கலை, எலிசா வாங்கலாம். ஆனால் காணிக்கை இல்லாமல் 17 என்ன சொல்கிறான், அப்பொழுது நாகமான் ஆனாலும் 2 கேவரு கழுதைகளை சுமக்கத்தக்க 2 பொதி மண் அவனுக்கு என்ன நம்பிக்கை வந்துச்சுன்னா, சுகம் கிடச்சிச்சிங்க, என் தேசத்துக்கு நான் போகிறேன், போயிட்டு அங்கே இருக்கிறத எதுக்கும் நான் வணங்க மாட்டேன், உன் நிலத்துலேருந்து 2 மூட்டை மண் எனக்கு குத்துரு, நான் போய் பலிபீடம் செஞ்சு ஆண்டவரை. எவ்வளோ ஒரு சூப்பரான ஆள் பாருங்களேன். நம்ம சுகம் கிடச்சவொடனே ஆலயத்தை விட்டு வெளியில் போயிடுறோம். அவன் என்ன சொல்கிறான், படைத்தலைவனுங்க, ரீமோன் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போவானே எலிசா, இனிமேல் நான் எப்படின்னவொடனே எலிசா சொல்கிறான், சமாதானத்தோடு உன் இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்குறார். அல்லேலூயா. நீ பொட்டு வச்சுக்கிற, வளையல் போட்டுக்கிற, கயிறு கட்டிக்கிற என் ஏசப்பா அதை எதுவுமே பார்க்கல. அல்லேலூயா. நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே இரு. பக்கத்தில் தட்டி சொல்லு, நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே இரு. காதில் மூக்கில் வாயில் கூட போட்டுக்கோ, உன் இருதயத்தை மட்டும்தான் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. அவன் கேட்குறதுக்கு 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டார். மண்ணு கேட்குறாரு, மண்ணையும் கொடுத்துட்டான். 2வது சொல்கிறான், என் ராஜா இப்போ எங்கே போவான், என்னை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு திருப்பதிக்கு போவான், நான் போகலாமான்றான். இவன் சொல்கிறான், சமாதானத்தோடு போ. அதுதான் அந்த வசனத்தில் இருக்கும் 19. அதற்கு அவன் சமாதானத்துக்கு போ என்றான். அவன் புறப்பட்டு போயினே இருக்கிறான். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத கணவன்கிட்டேருந்து வந்திருக்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷப்படுங்க. இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஓடு ஃபுல்லாக வெள்ளஸ்ட்டு வசனம் இருந்தால் நீ பரிசுத்த வாட்டியில் பரிசுத்தவான் இல்லை. இருதயம் சுத்தமானதான் பரிசுத்தம். அல்லேலூயா. வெள்ளை புடவை வெள்ளை பேண்ட்டு ஷர்ட்டை போகிறதுனால பரிசுத்தம் அல்ல. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எல்லாத்தையும் சுதந்திரிப்பாங்க. அல்லேலூயா. அவன் கேட்டது, ஏன்னா அவனுக்கு டவுட்டு. ஏன் சொல்லுங்களேன், குஷ்டத்துலேருந்து சுகம் கிடஞ்சிச்சு, திருப்பியும் காலை வச்சிட்டா திரும்பி வந்துருமோன்னு எனக்கும் ஒரு பயம் இருக்கும்ல. அதனால தான் அவன் கேட்டுக்கினான். கேட்டு கிளியர் பண்ணிட்டு அவன் போயிடுறான். போகும்போது கேயாஸ் என்ன பண்ணுறாரு, யார், எலிசாவுடைய அசிஸ்டண்ட்டு. நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் எப்போவுமே அப்படி தான்,
இவர் என்ன சொல்றார், காணிக்கை வாங்காதது பெரிய பாஸ்டரு வானான்ட்டார். சின்ன பாஸ்டர் என்ன பண்ணார், ஓடி போகிறாரு குதிரை பின்னாடியே. கொஞ்சம் நிறுத்து, ஒருத்தன் வந்துக்கிறான், பாஸ்டர் கொஞ்சோண்டு வாங்கின்னு வர சொன்னார். அல்லேலூயா. பொருளாசை வேணாம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பொருளாசை தேவையை கர்த்தர் பூர்த்தி பண்ணுவார். ஆமென். ஆசையை கர்த்தர் பூர்த்தி பண்ண மாட்டார். அல்லேலூயா. அதுலேயும் நம்மளுக்கு பேராசையும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் அவனை என்ன பண்ணிடுறான், குதிரையை விட்டு இறங்குறான். உடன் ஊழியர் வந்து கேட்குறானே, பாஸ்டர் கேட்டார்னு எல்லாத்தையும் டபுளாக தூக்கி கொடுக்குறான். இவர் வந்து ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு, நீங்கள் வீட்டில் போய் ஒளிச்சு வச்சுட்டு ரிட்டன் வராரு. எலிசாக்கு எல்லாமே தெரியுது. ஏன்னா அவன் யார், அவனுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. எங்கடா போனேன், ஏசப்பா அங்கே கேட்பார் தெரியுமா, நீ எங்கே இருக்கிறாய். யாரை கேட்டது, ஆப்பிளில் 3D சாப்பிட்டு வந்தானே அவனை. அதே தான் இவனை கேட்குறாரு, நீ எங்கே. அந்த வசனம் இருக்கும் பாருங்கள், எங்கிருந்து, நான் மாற்றி சொல்லிட்டேன், எங்கேருந்து வந்தான், பொருள் எடுத்துன்னு போயிட்டு பரணையில் வச்சுட்டு வந்தார். அடுத்தது 23 மேட்ரை முடிச்சிட்டார். 23 என்ன, 27 சொல்லுங்கள். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலைநிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். ஒரே சப்ஜெக்டில் ஒருத்தருக்கு சுகம், ஒருத்தருக்கு சாபம். அல்லேலூயா. ஒருத்தருக்கு சுகம், ஒருத்தருக்கு சாபத்தோடு முடியுது. நம்முடைய வாழ்க்கையில் பொருளாசை இருக்கவே கூடாது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பொருளாசை வேண்டாம். ஆமென். பொருளாசை இருக்கவே கூடாது. நாகமான் செய்த எல்லா காரியங்களும், அவன் ஒரு புறஜாதி தாங்க, ஆனால் ஒரு அடிமை பெண்ணுடைய ஆலோசனையை கேட்டு, வார்த்தைக்கு செவி கொடுத்து, கீழ்ப்படிந்து, உடன் ஊழியன் கூடிய ஆலோசனையும் கேட்டு அவன் செயல்படுத்தி நான் சுகத்தை பெற்றான். அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி சொன்ன எல்லா வார்த்தையும் கீழ்ப்படிந்தாங்க, அவனுக்கு சுகம் கிடைத்தது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் வேணும்னா, பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்யணும்னா, இப்போதைக்கு நீங்கள் எந்த தீர்க்க தரிசனமோ எந்த ஒரு இதுவும் நம்ப தேவையில்ல. கர்த்தர் உங்களோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. இரவும் பகலும் அவ்வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குங்க. இதுக்காக உங்களுக்கு வேறு யாருன்னா வந்து செய்யணும்லாம் அவசியம் இல்லை, அவரே செய்வார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அவரே செய்வார். எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, எந்த ஊழியக்காரையும் நம்பாதீங்க. இதை லைவில் கூட போடுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. எந்த ஊழியக்காரையும் நம்பாதீங்க, கர்த்தரை மட்டும் நம்புங்க. ஆமென். சொன்னவெல்லாம் போயிடுவான், ஆனால் அவர் மட்டும்தான் நிற்பார். அல்லேலூயா. அவர் தான் முடிவு பரியந்தும் உன்னை நிறுத்துகிற தேவன். ஆமென். நடத்துகிற தேவன். ஆமென். கேயாசு போல் போய் பொருளாசைக்கு மாட்டினா போன அந்த இது இவர் வாங்கிக்கின்னு வந்துட்டார். இன்றைக்கி நிறைய இடத்துல பிரச்சனை, சும்மா தான் நம்ம போவோம் வாங்கிக்கின்னு. கோவிடை சொன்னாங்க, வேறு எதுவும் இல்லை. சும்மா தான் போவோம் மாஸ்க் போடாமல், அவங்ககிட்ட இருந்து வீட்டுக்கு நம்ம வாங்கிட்டு வந்துடும். கேயாசை மாற எதையும் தப்பு பண்ணாதீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், கேயாஸ் மாதிரி இருக்காத. ஆமென். உண்மையாக ஊழியம் செய். அல்லேலூயா. உண்மையாக ஊழியம் செஞ்சால் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அவன் ஒரு புறஜாதி தான், ஆனால் அவனுக்கு இருந்த ஒரு விசுவாசம் நம்மளுக்கு வேணுங்க. உன் இடத்து மண்ணை எனக்கு கொடு, நான் போய் பலிபீடத்தை கட்டி பலியிடுறேன்னா. அல்லேலூயா. சுகம் கெட்டவுடனே அவன் போயிட்டுருக்கலாம், ஆனால் போல திருப்பியும் எலிசாவுடைய வாசப்படியில் போய் நிற்கிறான். நின்று எனக்கு நீ எதனா பண்ணு, உனக்கு நான் பண்ணணுன்றான். இல்லை, அவனை போல் ஒரு விசுவாசத்தில் கீழ்ப்படிந்தவனாய் ஒரு ஸ்தோத்திர நாகமானுடைய வாழ்க்கையில், ஒரு புறஜாதியுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்களை எலிசா மூலம் கர்த்தர் செய்தார்னா, இன்றைக்கு உயிரோடு அவரே அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா.